Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சாட்டின் ரிப்பனை யூஸ் பண்ணி எப்படி குட்டி குட்டியாக ரோஸ் பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோசஸ் வந்து நீங்கள் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பூக்கட்டைக்குள்ளே இடையில வச்சு கட்டணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மல்லிப்பூக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கேலில் அளந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஒன்றில் பாதி 1.5 சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இதை அப்படியே மடிச்சிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக அப்படி மடிச்சுட்டு பேக் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது 2 ரிப்பனையும் மாற்றி மாற்றி பேக் சைடில் மடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைட்டாக மடிச்சுட்டு அப்புறம் 1 by 1 இந்த பக்கத்தில் இருக்கிற ரிப்பனை அந்த பக்கத்துலேயும், அந்த பக்கத்தில் இருக்கிற ரிப்பனை இந்த பக்கத்துலேயும் மடிக்கணும். மாற்றி மாற்றி மடிச்சிட்டே வரணும். ஃப்ரண்ட்டு பேக் எதுன்னு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இந்த சாட்டின் ரிப்பன் வந்து 1/2 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய சைஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சாட்டன் ரிப்பனு. நம்ம எந்த அளவுக்கு அந்த பிரெத்து பெருசாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரோஸ் பெருசாக வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம மடிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே. சும்மா 2 சைடில் இருக்கிற ரிப்பனையும் மாற்றி மாற்றி நான் மடிச்சிட்டே வரேன். மேலே 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 மடிச்சிட்டு வரேன், அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா அந்த சின்ன சைஸில் இருக்கு இல்லையா ரிப்பனு, அதை மட்டும் பிடிச்சிக்கணும். இப்போ வெட்டதும் பாருங்கள் தோரணம் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஷார்ட்டாக இருக்க லென்த்து கம்மியாக இருக்கிறத நம்ம பிடிச்சிக்கணும், டைட்டாக பிடிச்சிக்கணும். லென்த்து அதிகமாக இருக்கிறத அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ரோஸ் ரெடி ஆகிடும். நம்ம அதை பிடிச்சி இழுக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துடக்கூடாது. லைட்டாக இழுத்துக்கிட்டே வரக்குள்ளே நம்மளுக்கு ரோஸ் கிடச்சிரும். இப்போது நம்ம அதே கலர் த்ரெட்டை வச்சு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 முடிச்சு போட்டுடலாம். ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற அது ரிப்பனு அண்ட் அந்த நூல் 2த்தையுமே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோசஸ் வந்து நம்ம மல்லிகைப்பூவில் நடுவில் சேர்த்து கட்டுறதுக்காக பஞ்சஸாக விற்கும், பாக்கெட்டாக விற்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ரேட் அதிகம். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கலர் வாங்குகிறோமோ அது மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரினா நம்ம அப்பப்போ நம்ம சாரீ ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு மேட்சிங்காக நம்ம வேர் பண்ணிக்கலாம். என்ன கலர் சாரீ நீங்கள் உடுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ரோசஸ் ரெடி பண்ணி நம்ம மல்லிகைப்பூவில் இந்த மாதிரி கட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் டைம் நான் அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ரோஸ் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த மெரூன் கலர் ரோஸஸை வச்சு நான் மல்லிகைப்பூவில் கட்டி காமிக்கிறேன். கடைசியாக அந்த பிக்சர் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம மடித்து முடிச்சாச்சு. இப்போ ஷார்ட்டாக இருக்கிற ரிப்பனை பிடிச்சிக்கிட்டு லென்த்தாக இருக்கிற ரிப்பனை பிடிச்சி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இந்த மாதிரி ரோஸஸ் நம்ம இப்போ கடையில் வாங்கக்குள்ளே அதோடைய அந்த ரோஸோடைய கீழே காம்பு பகுதியில் வந்துட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளோடதில் ராவாக அப்படியே தெரியும். கீழே இருக்கிறதும் அந்த மெரூன் கலர் மேலே 2 ஒரே கலரில் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலர்லேயும் நான் செஞ்சுருக்கேன். க்ரீன் அண்ட் எல்லோவில் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.